ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த வார்த்தையை முதல்ல தி சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த தி சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகம் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான புத்தகம். இதுல ஒரு முக்கியமான கான்செப்டை பேசியிருப்பாங்க. தாட்ஸ் பிகம் திங்ஸ். உங்கள் எண்ணங்கள் தான் பொருட்களாவோ இல்லை நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களா பரிணமிக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. உங்களோட தாட் பாசிட்டிவாவோ இல்லை நெகட்டிவாவோ நீங்கள் என்ன நினச்சாலும் அதை உண்மையாக நிகழ்த்தி காட்டும். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்களை மாற்றி உங்களோட லைஃப்பையும் உங்களால் மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஆண் பெண் ஸ்கூல் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களோட லைஃப்பில் ஒரு லோவஸ்ட் ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களோட எண்ணம் தான். முதல்ல நீங்கள் என்ன ஆகணும் அப்படிங்கிறத உங்களால் விஷுவலைஸ் பண்ண முடியணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்களோட நெகட்டிவ் தாட்ஸை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நிறைய படிநிலைகள் இருக்குது. அதை வந்து இந்த தி சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்கிறாங்க. முதல்ல கிராட்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னா, உங்களை சுற்றி பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஒரு பேப்பரில் எழுத முடியுமா அப்படின்னு பாருங்கள். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும், மற்றவங்க கிட்ட நம்ம லைஃப் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து கண்ணு வச்சிருவாங்களோ திஷ்டி பற்றுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இப்படி திஷ்டி பற்றுறோம் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் தன்னோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மற்றவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னால் கூட எங்கெங்க லைஃப் இப்படியே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியான மனநிலையை வெளிப்படுத்துவாங்க. ஸோ இந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இந்த வெறுமையான சூழல் இருக்கா, என்னடா லைஃப் இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நன்றி உணர்தலோடு அணுகணும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட, இன்னைக்கு மதியானம் சாப்பிட்டோமா அது ரொம்ப முக்கியமானது, எவ்வளோ பேர் உணவு இல்லாமல் இருக்காங்க, இந்த உணவு நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்தலோடு இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் உங்களால் ஒரு 100 விஷயத்தை உங்களால் எழுத முடியும் அப்படின்னா இது எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே உங்கள் மனநிலையில் பாசிட்டிவான ஒரு மனநிலை வர ஆரம்பிக்கும். இவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கா, இவ்வளோ நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம இவ்வளோ நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருக்கோமா அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாக ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு கூட நன்றியோடு எழுத ஆரம்பிக்கணும். அடுத்து நீங்கள் என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறாங்க. இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு நிறைய கடன் இருக்கலாம், நீங்கள் ஒரு பொருளை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு ஜாப் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு எக்ஸாமில் பயங்கரமான ரிசல்ட்ஸ் வரணும், நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில், அதாவது இன்னைக்கு உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு, அப்போ அதுக்கு நன்றி சொல்கிறீங்க. இந்த எக்ஸாமில் நான் நல்ல மார்க் எடுத்ததுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு எழுதணும். உண்மையாகவே அது கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்கணும். இந்த மனநிலை உருவாக்குறதுக்கு தான் முதல்ல அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிற விஷயத்தை எழுதணும். அதுக்கப்புறம் இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரணும். ஸோ அஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் நினச்சதை வந்து கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அப்படி நினச்சி நன்றி எழுதுறது. கிராட்டிடியூட் அப்படிங்கிறது இப்போ உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குது, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லேடர் இல்லை ஆனால் ஒரு குச்சி தான் இருக்குது அப்படின்னா அந்த குச்சியை வச்சு லேடர் உருவாக்குறதுக்கு அந்த குச்சி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகிற விஷயத்துக்கு கிடைச்ச மாதிரி நன்றி சொல்லணும். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். என்ன மாடல் கார், என்ன மாதிரியான கார், அது என்ன கலர் கார், அது எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக எழுதி இந்த கார் எனக்கு கிடைச்சதுக்கு நான் வாங்கினதுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எழுதுறதுக்கு பேர் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதணும். இப்போ உங்ககிட்ட அது இருக்கிற மாதிரி நினச்சி எழுதணும். அடுத்து விஷுவலைசேஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லேயே கடைசி ரொம்ப முக்கியமான ஃபேஸ்னா விஷுவலைசேஷன். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு விரக்தியான மனநிலை, செல்ஃப் டவுட் வரும் இல்லையா, இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணுவோமா மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். அந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது வந்து உங்கள் மனக்கண்ணால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைச்ச மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறது. கண்ணை மூடிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு பொருள் உங்ககிட்ட கிடச்சிச்சின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கணும். இப்போ நான் முன்னாடி சொன்ன இந்த 3 விஷயத்தையும் கேட்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணால் நான் என்னென்னலாம் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே அவங்க என்னென்ன அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகியிருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வரும். எந்த முயற்சியுமே செய்யாமல் எண்ணங்கள் மட்டுமே இருந்தால் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதாவது இந்த மாதிரி பேப்பரில் எழுதுகிறோம், விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறோம், இதனால் நமக்கு வந்து நம்ம நினைக்கிறத அச்சீவ் பண்ணிவிடுவோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இங்கே தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விரக்தி நிலை இருக்குது,
செல்ஃப் டவுட் இருக்குது. அதாவது செல்ஃப் டவுட் அப்படின்னா இதெல்லாம் நம்மள அச்சீவ் பண்ணிடுவோமா, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட் இருக்கு இல்லையா. இந்த செல்ஃப் டவுட்டை உடைக்கிற ஒரு கருவி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். தீர்க்கமாக ஒரு விஷயத்தை நம்புறீங்க அப்படின்னா, நம்பி அதுக்கான முயற்சிகளையும் செயல்லையும் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா, அந்த செயலில் ஈடுபடுறதுக்கான ஒரு உந்து சக்தியாக லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தி சீக்ரெட் அப்படிங்கிற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில கான்செப்ட்ஸை எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான டாபிக்ஸையும் நம்ம சேனலில் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவதும் இந்த மாதிரி விரக்தி நிலையில் இருக்காங்க, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற செல்ஃப் டவுட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள்.